அமித்ஷாவுக்கு யோகிதை இருந்தால், அமித்ஷாவுக்கு தகுதி இருந்தால், உள்ளபடியே உள்துறை அமைச்சருக்கு யோகியவனாக இருந்தால், உமர் அப்துல்லா சொன்னது தவறு, சீனாவுக்கு நாங்கள் பறிகொடுக்கவில்லை, நிரூபித்தால் நான் பதவி விலகிறேன் சொல்லணும். கலைக்கிறதுக்கு துப்புள்ள, பதில் சொல்றதுக்கு யோகியம் இல்ல. இங்க நீங்க தேச விரோத ஆட்சி எங்களை பார்த்து பயந்து கொண்டு ஓடுகின்ற அரசியல்வாதிகள் மத்தியில் இந்த இயக்கத்திலே இருந்தவர்கள் மட்டும்தான் சிறைக்கும் சித்திரவதைக்கும் தயாராக இருந்த காரணத்தினால்தான் இந்த இயக்கம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் அவ்வளவு முட்டாளும் அல்ல, அறியாதவனும் அல்ல அரசியலை. அந்த பெண் பேசினால், அந்த பெண் எழுதினால் விடுதலை வேட்கை கொழுந்து விட்டு எரியும். பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அன்பு தலைவனுடைய 72வது பிறந்த நாளை ஒரு தனி மனிதனுடைய பிறந்த நாள் விழாவாக அல்லாமல் திராவிட கருத்தியலுக்கு நாம் எடுக்கின்ற விழாவாக, திராவிட மாடல் ஆட்சிக்கு நாம் எடுக்கின்ற விழாவாக, பெரியார், அண்ணா, கலைஞர் அவர்கள் கட்டி காப்பாற்றிய அந்த அரசியல் இன்னும் போய் சேர வேண்டிய தூரம் இருக்கிறது, அதை வெல்லக்கூடிய ஒரே மனிதர் அவர் என்பதற்காக இன்றைக்கு வேளச்சேரியிலே மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்ட தலைநகரில் மட்டுமல்ல, வட்டங்களில் மட்டுமல்ல, பேரூரில், ஊராட்சியில் மட்டுமல்ல, தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழுகிறார்களோ நாடு கடந்து அங்கெல்லாம் இந்த பிறந்தநாள் விழா சிறப்பாக நடைபெறுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒன்றை சொல்ல வேண்டும், 7 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவசர நிலை காலத்தில் எப்படியெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டார், துன்பப்படுத்தப்பட்டார், அதை எப்படியெல்லாம் வெற்றி கொண்டார் என்பதை நம்முடைய அண்ணன் RS பாரதி அவர்கள் உடனிருந்த காரணத்தினால் இங்கே சொன்னார். அப்போதெல்லாம் நாங்கள் 8ஆம் வகுப்பு 9வது படித்துக் கொண்டிருந்த காலம், எங்களுக்கு தெரியாது. ஆனால் வரலாற்றை படிக்கிற போது தலைவர் கலைஞர் அவர்களாக இருந்தாலும், அவருடைய பிள்ளையாக இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்களாக இருந்தாலும், திராவிட கருத்தியலில் ஒரே மாதிரி செயல்பட்டவர்கள் மட்டுமல்ல, சிந்தித்தவர்கள் மட்டுமல்ல, திராவிட கருத்தியலுக்காக ஒரே மாதிரியான சித்திரவதையை ஏற்கின்றோம் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். சிறை என்றால், சித்திரவதை என்றால், பயந்து கொண்டு ஓடுகின்ற அரசியல்வாதிகள் மத்தியில் இந்த இயக்கத்திலே இருந்தவர்கள் மட்டும்தான். சில துரோகிகளை தவிர அண்ணன் பாரதி சொன்னதைப் போல மற்ற எல்லோரும் சிறைக்கும் சித்திரவதைக்கும் தயாராக இருந்த காரணத்தினால்தான் இந்த இயக்கம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் நாடாளுமன்றத்திலே பதிவு செய்தேன், அரசியல் சட்டத்தினுடைய 75வது ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை எப்படி பாதுகாக்கப் போகிறோம் என்பதான ஒரு விவாதத்தை நாடாளுமன்றத்திலே அந்த விழாவை முன்னிட்டு நடத்தினார்கள். அந்த விழாவை நடத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு யோக்கியதை இருக்கிறதா என்பது வேறு விவகாரம். ஏனென்றால் அரசியல் சட்டம் வலியுறுத்துகின்ற மதச்சார்பின்மையை, அரசியல் சட்டம் வலியுறுத்துகின்ற ஜனநாயகத்தை, அரசியல் சட்டம் வலியுறுத்துகின்ற குடியரசை, அரசியல் சட்டம் வலியுறுத்துகின்ற எந்த கோட்பாடுகளுக்கும் கட்டுப்படாத ஒரு அரசாங்கம் மோடி தலைமையில் இருக்கிற ஒரு அரசாங்கம். ஆனால் என்ன காரணத்தினாலோ மக்கள் தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற பயத்தில் அதற்கு ஒரு விழாவை கொண்டு வந்தார்கள். அந்த விழாவிலே கொண்டு வந்த நேரத்தில் அரசியல் சட்டத்தை பாதுகாப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன வகையிலே போராடி என்பதையெல்லாம் நான் உரையாற்றுகிற போது ஒவ்வொன்றாக அடுக்கினேன். ராகுல் காந்தி அப்போது இருந்தார், அன்பிற்குரிய சகோதரி பிரியங்கா காந்தி இருந்தார். அவர்களுக்கு மிசா காலத்திலே நடந்த கொடுமைகள் எல்லாம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. மிசா தெரிந்திருக்கும், தலைவர்கள் சிறைப்பட்டது தெரிந்திருக்கும். ஆனால் தமிழ்நாட்டிலை போல் அவர்கள் சித்திரவதைப்பட்டதை, அவமானப்பட்டதை அவர்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. நான் பேசிக்கொண்டே இருக்கிற போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்களின் இடத்தை கேள்வி கேட்டார்கள். அரசியல் சட்டத்தை பற்றி சட்டம் பிடித்த ராஜா பேசுகிறார், ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறார், நாட்டினுடைய இறையாண்மை பற்றி பேசுகிறார். ஆனால் இந்த அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெரித்தது இந்திரா காந்தி, உங்களுடைய தலைவர்களை சிறைப்படுத்தது இந்திரா காந்தி, உங்களுடைய முதலமைச்சரை சிறையிலே வைத்தது இந்திரா காந்தி, ஜனநாயகத்தை கொன்றவர்களோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு அரசியல் சட்டத்தை பற்றி நீங்கள் பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது என்பதை போல கேலியாக கேட்டார்கள், குறுக்கிட்டார்கள். என்னுடைய உரையிலே நான் அவர்களுக்கு சொன்னேன், நான் அவ்வளவு முட்டாளும் அல்ல, அறியாதவனும் அல்ல அரசியலை, கொஞ்சம் பொறுங்கள். அரசியல் சட்டத்திலே நீங்கள் என்ன செய்தீர்கள், அவர்கள் என்ன செய்ய நான் சொல்லுகிறேன். அரசியல் சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஜனநாயகத்தை காங்கிரஸ் கட்சி எப்படி குடிதோண்டு பொதித்தது என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். நான் அதை இன்னும் கடுமையாகவே சொல்ல விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு ஒன்றை சொன்னேன். ஆப்பிரிக்காவிலே ஒரு கவிதை உண்டு. ஆப்பிரிக்காவிலே கருப்பர்கள் வெள்ளையர்களை எதிர்த்து போராடினார்கள். அங்கே நிற வெறி தாண்டவமாடியது, கோர தாண்டவமாடியது. கருப்பர்கள் தெருவுக்குள்ளே வரக்கூடாது, கடைகளுக்குள்ளே வரக்கூடாது, காப்பி கொட்டைக்குள்ளே வரக்கூடாது, திரையரங்குகளில் அனுமதி இல்லை, பேருந்துகளிலே அனுமதி இல்லை.
அவர்களை அடிமைகளாக விற்கலாம், வாங்கலாம் என்றிருந்த காலம். அப்படி தென்னாப்பிரிக்காவுடைய கருப்பர்கள் அடிமைப்பட்ட போது அவர்களுக்காக குரல் கொடுத்த நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் சிறையிலே இருந்தானே, அவனுக்கு பின்னாலே எத்தனையோ கவிஞர்கள் படைவரிசையில். அதிலே ஒரு கவிஞர் பெஞ்சமின் மொலாய்சி என்று பெயர். அந்த பெஞ்சமின் மொலாய்சி சிறையிலே அடைக்கப்பட்டார். சிறையிலே எப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் நிகழ்ந்தது என்பதை ஆவணப்படுத்தினார் கவிதையில். அப்போது ஒரு பெண் கவிஞர் அவரோடு சிறையிலே இருக்கிறார். அந்த பெண் கவிஞரை சிறைப்படுத்துகிறார்கள். அந்த பெண் பேசினால், அந்த பெண் எழுதினால் விடுதலை வேட்கை கொழுந்து விட்டு எரியும். மக்களை கட்டுப்படுத்த முடியாது. இனிமேலும் இந்த பெண் வெளியே இருக்கக்கூடாது. அவருடைய எழுத்து அவ்வளவு வீரியமானது, அவ்வளவு எழுத்து பற்றி எரிகிறது. எனவே அவரை சிறையிலே வைக்க வேண்டும் என்று சிறையிலே கைது செய்கிறார்கள். அவர் கைது செய்யப்பட்டால், சிறையிலே அடைக்கப்பட்டால், நீதிமன்றத்திற்கு முன்னாலே கொண்டு போய் நிறுத்தினார்கள். அவர் காவல் நிலையத்தில் எப்படிப்பட்ட கொடுமைகளை எல்லாம் அனுமதிப்பார்கள் என்பதை நீதிபதிக்கு தெரியாது. கேட்க வேண்டும் என்பதற்காக நாம் இன்றைக்கு சொல்லுகிறோமே சிஆர்பிசி, கிரிமினல் கோட் ஆஃப் ப்ரொசீஜர், அதையும் இப்போதே வாய்க்கு வராத ஒரு பெயரை வைத்து விட்டார்கள். ஒருவரை காவல்துறை கைது செய்கிற போது, போலீஸ் கைது செய்கிற போது நடைமுறைகளை எல்லாம் சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டுகிறதோ அந்த உரிமைகள் எல்லாம் கொடுத்ததற்கு பிறகு நீதிமன்றத்திற்கு முன்னாலே கொண்டு போய் நிறுத்தி, நாங்கள் கைது செய்திருக்கிறோம், இவரை ஜெயிலிலே அடையுங்கள் என்று கேட்கும். அப்போது நீதிபதி முறையாக கேட்க வேண்டும், உன்னை காவல் நிலையத்திலே போலீஸ்காரர்கள் கைது செய்தார்களே, அப்படி கைது செய்து வைத்திருந்தார்களே ஒரு நாள், ஏன்னா 24 மணி நேரத்துக்கு போலீஸ் வச்சுக்க முடியாது, அப்படி வைத்திருந்த நேரத்தில் உனக்கு ஏதாவது கொடுமை நடந்ததா என்று கேட்க வேண்டிய கடமை சட்டத்திலே மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இருக்கு. அப்படி கடமையை ஆற்றுவதற்காக மேஜிஸ்ட்ரேட் கேட்டார். பக்கத்தில் போலீஸ். அந்த பெண்ணை கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். அவள் ஒரு போராளி, எழுத்து போராளி, கருத்து போராளி, ஆயுத போராளி. ஆயுத போராளிக்கே நடுங்குவோம், எழுத்து போராளிக்கு அதைவிட நடுங்குவோம், பேச்சு போராளிக்கு அதைவிட நடுங்குவோம். மூன்றும் ஒன்றாக தாக்குதல் நடத்தினால் நாடு தாங்காது, அரசாங்கம் தாங்காது. அதற்காக போலீஸ் காவலோடு கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். மேஜிஸ்ட்ரேட் கேட்கிறார், அம்மா, உன்னை கைது செய்து 24 நேரம் முடிந்து விட்டது, உன்னை நான் சிறைக்கு அனுப்ப போகிறேன் 15 நாட்கள். காவல் நிலையத்தில் உனக்கு ஏதாவது கொடுமை நடந்ததா கேட்க வேண்டிய கடமை இருக்கிறது, சொன்னால் எழுதிக் கொள்கிறேன். அந்த பெண் இப்படியும் இப்படியும் பார்த்தார். போலீஸ்காரர்கள் மிரட்டுகிறார்கள். ஜட்ஜுக்கு தெரிகிறது ஏதோ நடந்திருக்க கூடும், ஆனால் இந்த பெண் சொல்ல அஞ்சுகிறாள் என்று. அவளோ கவிஞர். அவள் சொன்னால், கணம் நீதிபதி அவர்களே, 24 மணி நேரம் நான் சிறைச்சாலையில் இருந்தேன். என்னை நன்றாகத்தான் இந்த காவலர்கள் நடத்தினார்கள். ஆனால் ஒரே ஒரு கருத்தை இந்த நீதிமன்றத்தில் நான் கவனப்படுத்த விரும்புகிறேன். இதோ என் பக்கத்திலே இருக்கிறார் இந்த போலீஸ்காரர், அவர் கையிலே இருக்கிற லத்திக்கு விந்து பீச்சுகிற ஆற்றல் இருந்தால் நான் அடுத்த 3 மாதத்தில் கர்ப்பிணியாக நிற்பேன் உங்கள் முன்னால் என்று சொன்னால், அந்த கைத்தடிக்கு விந்து பீச்சுகிற ஆற்றல் இருந்தால் நான் கர்ப்பிணியாகி விடுவேன். அந்த கொடுமை எனக்கு நடந்தது என்று சொன்னார். இந்த காட்சியை நான் படித்த போது, கவிதையில் வரலாற்றில் நீக்குறவர்கள் பட்ட துன்பத்தை நான் படித்த போது, இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரை நான் நினைத்துக் கொண்டேன். 23, 24 வயது, திருமணமான சில நாள், வாழ்க்கையின் வசந்தத்தை அனுபவிக்க வேண்டிய அந்த வயது, புது மாப்பிள்ளை. ஆனால் ஆட்சி கலைக்கப்படுகிற தந்தையாருடைய ஆட்சி, கலைஞருடைய ஆட்சி. புது மாப்பிள்ளையாக இருந்த நம்முடைய முதலமைச்சரை, அன்றைக்கு இருந்த இளைஞரணியுடைய தலைவரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று இன்னைக்கு உரிமையோடு அழைக்கிறோமே, அன்றைக்கு 24 வயது அந்த இளைஞரை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். சிறையில் அடிபட்டார், உதைபட்டார். சில நாட்களுக்கு பிறகு கலைஞர் போய் பார்க்கிறார், மகனை பார்ப்பதற்காக அல்ல, எல்லா திமுகவினுடைய கைதிகளையும் பார்த்துவிட்டு, என்னுடைய உடன்பிறப்புகளை எல்லாம் பார்த்துவிட்டு தான் எனக்கு பிறந்தவனை நான் போய் பார்ப்பேன் என்று எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு கடைசியாக ஸ்டாலின் என்ற இளைஞரிடத்திலே போய் நிற்கிறார். எப்போதும் அரக்கை சட்டை தான் போடுவார் அவர். இன்றைக்கும் அரக்கை சட்டை தான் போட்டுக் கொண்டிருக்கிறார். எனக்கு தெரிந்த முழுக்கை சட்டை போட்டதிலே அப்போதும் அப்படித்தான். தந்தைக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளை முழுக்கை சட்டை போட மாட்டான், அரக்கை சட்டை தான் போட்டிருப்பான் என்று. ஆனால் அன்றைக்கு போகிற போது முழுக்கை சட்டையோடு கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். கலைஞருக்கு, அண்ணன் பாரதிக்கு தெரியும், நாங்கள் போய் நின்னோம்னா எப்போ வந்து டெல்லியிலேருந்து பாரு, இல்லைங்க நான் பெரம்பலூர்லேருந்து வர்றேன், வேற என்ன விஷயம் பாரு, ஒன்றும் இல்லைம்ம, உன் முகத்தை பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு தெரியலையே, ஏதோ விஷயத்தோடு வந்திருக்கேன் பாரு. பார்த்த பார்வையிலேயே கண்டுபிடித்து விடுவார். என்னுடைய தாயாருக்கு அடுத்த நாள் காலை பைபாஸ், அநேகமாக இறந்து விடுவார் என்று சொல்லியே விட்டார்கள். ஆனால் பைபாஸ் பண்ணலன்னா அவங்களுக்கு ரொம்ப வலி தாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் 8 பேர், நான் தான் 8வது பையன், கிட்டத்தட்ட 50 பேர் நிற்கிறோம். அக்கா பையன், அக்கா பேரன் பேத்தி, பெரிய குடும்பம், 8வது பையன்ல நான்.
எனக்கே பொண்ணு 5வது படிக்குது. அப்போலோவில் போய் உள்ளே நிற்கிறோம். இது எங்கள் குடும்பம்னு பார்த்தா அப்போலோ டாக்டர் சிரிக்கிறாங்க. ஐயோப்பா பெரிய குடும்பம்டான்னு. எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, எப்போ நான் வந்தாலும் வருவேன், வரலன்னா பரவாயில்ல, யாரும் சந்தோஷப்படாதீங்க. 8 பிள்ளையை பெற்றேன், 8வது பிள்ளையே சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிட்டா, எனக்கு ஒரு கவலை இல்லை, நல்லா போயிட்டு வரேன்ட்டாங்க. அப்போ மரணத்தின் உச்சியிலே கூட சில எதை எதிர்கொள்ள வேண்டும் என்கிற துணிச்சல் அந்த தாயாருக்கு இருந்தது. இப்போ கலைஞர் போய் நிற்கிறார், முகத்தை பார்க்கிறார். பார்த்த உடனே என்னப்பா ஜெயில நல்லா இருக்கான்னு கேட்கிறாரு. இவருக்கு தெரியுது முழுக்கை சட்டை போட்ட உடனே என்ன நடந்தது, உன்னை அடித்தார்களா என்று கேட்கிறார். 24 வயசு பையன் அழுது இருக்கணும், துவண்டு இருக்கணும், எனக்கு அடி தாங்க முடியலன்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா அவர் அன்றைக்கு அரசியல்வாதி அல்ல, சட்டப்பேரவை உறுப்பினர் அல்ல, மேயர் அல்ல, கவுன்சிலர் கூட அல்ல. அரசியலுக்கு அவருக்கு பெருசா சம்பந்தம் இல்ல. இளைஞர் அணியிலே துவக்கி வைத்து அண்ணாவை பேச வேண்டும் என்று அழைத்த ஒரு இளைஞன். கொள்கை தெரியும், அப்பா கொள்கை, அவ்வளவுதான். எந்த பொறுப்புலையும் இல்ல, இந்த அரசாங்கத்தில் எந்த தப்பையும் பண்ணல. அப்படி இருந்த ஒரு 24 வயது இளைஞனை பார்த்து உனக்கு அடி விழுந்ததான்னு கேட்கல, உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்கிறாரு, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கிறாரு. ஆனா புரிஞ்சுக்கிட்டார், அப்பா கலைஞர் புரிஞ்சுக்கிட்டாரு. 24 வயது இளைஞன் அன்றைக்கு சொன்னார், எனக்கு ஏற்பட்ட காயத்தை பற்றி கவலைப்படாதீர்கள், ஜனநாயகத்திற்கு ஏற்பட்ட காயத்தை, அரசியல் சட்டத்திற்கு ஏற்பட்ட ஆபத்தை போய் சரி செய்யுங்கள், என்னை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்ல மதிநுட்பம் உள்ள, வினை நுட்பம் உள்ள, மன வலிமை இருந்த ஒரு இளைஞன் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அந்த இளைஞன் தான் இன்றைக்கு முதலமைச்சர், ஒரு சாதாரண ஆள் அல்ல. அப்படி தொடங்கிய அரசியல் வாழ்க்கையில் கட்சியை பார்த்தீங்கன்னா நீங்க மாவட்ட பிரதிநிதி, அதற்கு பிறகு பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர், அதற்கு பிறகு இளைஞரணி செயலாளர், அதற்கு பிறகு பொருளாளர், அதற்கு பிறகு செயல் தலைவர். படிப்படியாக வளர்ந்து ஆட்சி பொறுப்பில் என்ன, சட்டமன்ற உறுப்பினர், மேயர், உள்துறை, உள்ளாட்சித்துறை அமைச்சர், பிறகு துணை முதலமைச்சர், அப்புறம் முதலமைச்சர். சும்மா எடப்பாடி மாதிரி மண்டியில இருந்து நேரா வந்துடல, முறையாக வந்தவர் அரசியலில். அதனாலதான் அவருக்கு பிறந்த நாள். நான் இன்றைக்கு கேட்கிறேன், இந்தியாவில் இந்த அனுபவத்தோடு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு சிறைக்கு போய் அடிபட்டு 24 வயதில் தழும்புகளை தாங்கி படிப்படியாக வளர்ந்து பரிணாம வளர்ச்சி பெற்று முதலமைச்சராக, ஒரு கட்சியினுடைய தலைவராக, அரசியல் சட்டத்தை காப்பாற்றக்கூடிய இந்தியாவில் வலிமை மிக்க ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் யார் என காட்டு, நான் அவனுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறேன். யாராச்சும் உண்டா? யாராச்சும் உண்டா? இந்த ஆட்சியை தேச விரோத ஆட்சின்னு உள்துறை அமைச்சர் சொல்றார். எது தேச விரோத ஆட்சி? நாங்க எப்படி தேச விரோதி? நான் அமித்ஷாவை கேட்கிறேன், நான் மோடியை கேட்கிறேன். காஷ்மீர் சட்டமன்றத்தில் உமர் அப்துல்லா பேசுகிறார், காஷ்மீர் சட்டமன்றத்தில் அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் பேசுகிறார், பொறுப்புள்ள முதலமைச்சர், அரசியல் சட்டத்திலே பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட ஒரு முதலமைச்சர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? இன்னைக்கு பார்த்திருப்பீங்க டிவியில காலையில. ஏறத்தாழ 50,000 கிலோமீட்டர் காஷ்மீர் இந்தியாவிலே இல்லை, அந்த 50,000 கிலோமீட்டரை சீனா ஆக்கிரமித்திருக்கிறது. மத்திய அரசாங்கத்துக்கு தெரியும், பிரதமருக்கு தெரியும், உள்துறை அமைச்சருக்கு தெரியும். தேசத்தை பறிகொடுத்து விட்டு மறைக்க பார்க்கிறீர்கள். குற்றச்சாட்டு சொன்னது யார்? முதலமைச்சர். எங்கே சொன்னார்? வேளச்சேரியிலா, பொதுக்கூட்டத்திலா, ஒரு மாநிலத்தின் சட்டமன்றத்திலே சொன்னார். நான் சொல்லுகிறேன், அமித்ஷாவுக்கு யோகிதை இருந்தால், அமித்ஷாவுக்கு தகுதி இருந்தால், உள்ளபடியே உள்துறை அமைச்சருக்கு யோகியவனாக இருந்தால் என்ன காரியம் செய்திருக்க வேண்டும்? உமர் அப்துல்லா சொன்னது தவறு, அது தேச விரோத ஆட்சி, சீனாவுக்கு நாங்கள் பறிகொடுக்கவில்லை, நிரூபித்தால் நான் பதவி விலகிறேன் சொல்லணும். இல்லை என்றால் அவர் சொல்வது போய், அந்த ஆட்சியை கலைக்கிறேன். கலைச்சிருக்கணும் நேரம். கலைக்கிறதுக்கு துப்பு இல்ல, பதில் சொல்றதுக்கு யோகியம் இல்ல. சரி, இங்க வந்து நீங்க வந்து தேச விரோத ஆட்சி எங்களை பார்த்து. யார் தேச விரோதி? உமர் அப்துல்லா சொல்லுவதாக என்றால் அமித்ஷா தேச விரோதி. 50,000 கிலோமீட்டர் விட்டாது பேர் என்ன? 50,000 கிலோமீட்டரை பறிகொடுத்து விட்டு தேசபக்தியை பற்றி நீ பேசுவதற்கு நீ யார்? எங்களுக்கு தேசபக்தி இல்லையா? எங்களுக்கு தேசபக்தி இல்லையான்னு கேட்டேன். 1971 பாகிஸ்தான் படையெடுத்து வந்த போது எந்த முதலமைச்சரும் தரவில்லை. 6 கோடி ரூபாயை அள்ளி தந்த மகத்தான தலைவர் கலைஞர். எங்களுக்கு என்ன தேசபக்தி தெரியாது? பாகிஸ்தான் சண்டைக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? நாங்க திராவிட நாடு கேட்டோம், தனித்தமிழ்நாடு கேட்டோம், அப்புறம் மாநில சுயாட்சிக்கு வந்தோம். நாங்க ஆட்சிக்கு வந்த பிற்பாடு கூட பெரியார் எங்களை மன்னிக்கலையே. நாங்க 67 ஆட்சிக்கு வந்த பிறகு கூட 73 சாவர வரைக்கும் எங்களை பெரியார் மன்னிக்கல. நல்ல முதலமைச்சர் கலைஞர், திமுக நல்ல ஆட்சி, ஆனால் சமரசம் செய்து கொண்டார்கள். நான் சாகர வரை தனித்தமிழ் தான் கேட்கிறேன். பார்ப்பன பணிய ஆதிக்கத்திலிருந்து வெளியே வந்து
சாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்றால் இந்தியாவில் முடியாது, நான் தனித்தமிழ்நாடு கேட்கிறேன் கேட்டுக்கிட்டே இருந்தவர் பெரியார். அவரை கூட தேச விரோதம் உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் சொன்னதுக்கு பின்னால காரணம் இருக்கு. மாநில சுயாட்சி கேட்டோம், ராஜமன்னார் குழுவை அமைத்தோம். இவ்வளவுக்கும் பிறகு கார்கில் போர் வந்துச்சு. கார்கில் போருக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? கார்கில பிறந்தவன் தமிழனா? கார்கில்ல படிச்சவன் திருக்குறள் படிச்சானா? நாங்கள் நேசிக்கிற தமிழுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? சங்கத்தமிழ் பாடல் அவன் படிச்சானா? ஈழத்தில் இருக்கிற தமிழன் எங்களுக்கு தெரியும். என் தமிழன் ஈழத்துக்காக நான் குரல் கொடுக்கிறேன், ஈழத்துக்காக நான் பேசுகிறேன், ஈழத்திற்காக எதையும் செய்வேன் என்றால் ரத்த உறவு, தொப்புள் உறவு. ஆனால் காஷ்மீரில் இருக்கிற ஆள் யார்? மதத்தால் இஸ்லாமியன், நாட்டால் காஷ்மீரி. அவன் பேசுகிற மொழிக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. இன்னும் சொல்ல போனா கன்னடமும் கணிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்திருந்தே என்று சொன்னார்களே. தெலுங்கு என் மொழி, பங்காளி மொழி, மலையாளனுடைய மொழி. அந்த மொழி கூட இல்லடா, பங்காளி கூட அவன் எதிர்மொழியா வேற இடத்துல இருக்கிறான். ஆனால் அங்கே இறந்து போனவன் எந்த மொழி பேசுகிறான் என்பதல்ல, எந்த மதத்துக்காரன் என்பதல்ல, இறந்து போகிறவன் மனிதன், பாதிக்கப்படுகிறவன் மனிதன். மானுடத்தை காப்பாற்றுவதுதான் திராவிடம் என்று கலைஞர் 100 கோடி ரூபாய் அள்ளி கொடுத்தார் வாஜ்பாயிட்ட போய். வேற எந்த முதலமைச்சர் கொடுத்தான்? 100 கோடி ரூபாயை கொடுத்தார். 71 6 கோடி, 99 100 கோடி. இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அரசியல் சட்டத்தின் முகப்புறம் என்ன சொல்லுது? We the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, secular, socialistic, democratic republic. இது ஒரு குடியரசு உள்ள நாடு, இறையாண்மையுள்ள நாடு, சமதர்ம நாடு, மதசார்பற்ற நாடு. இறையாண்மை நாடுன்னு என்ன அர்த்தம்? இறையாண்மை நாடுனா ஒரு பவுண்டரி, ஒரு எல்லை. இந்த எல்லைக்குள்ளப்பட்ட பூகோளம் என்னுடையது, அதில் தான் இறையாண்மை. அந்த இறையாண்மையை காப்பாற்றுவதற்கு திமுக எத்தனை என்ன பண்ணியிருக்கு? 6 கோடி கொடுத்துருக்கு, 100 கோடி கொடுத்துருக்கு. நாங்கள் தான் காப்பாற்றணும். இன்னைக்கு 50,000 கிலோமீட்டர் ரூட் இல்லைன்னு சொல்றாங்க. வெக்கமா இல்லை உங்களுக்கு? இந்தியாவினுடைய இறையாண்மையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக 6 கோடி ரூபாயை 71 100 கோடி ரூபாயை 1999 கொடுத்த நாங்களா தேச துரோகி? 50,000 கிலோமீட்டர் கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன் நடு ரோட்டில் முக்காடு போட்டுக்கிட்டு. நீ தேச துரோகியா, நாங்க தேச துரோகியா? என்ன நியாயம்? நான் இன்னும் சொல்லட்டுமா? இந்த மனிதருக்கு, இந்த மாமனிதருக்கு 72வது பிறந்த நாள் ஏன் கொண்டாடு சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன். நேரம் இல்லை, ரொம்ப நேரமா உட்காந்துருக்கீங்க. இந்த இயக்கத்தை அண்ணா துவக்கினார். எங்களுடைய கருத்து பிதாவாக இருந்து பெரியார் இருந்தார். பெரியார் காலத்தில் ஜனசங்கம் இருந்தது. ஊருக்கு 2 பேர் தான் தமிழ்நாட்டில், இந்தியாவிலே 2 பேர் தான். பெரியார் காலத்தில் இன்றைக்கு பிஜேபிக்கு முன்னோடி ஜனசங்கம். எங்களுக்கு ஆபத்து இல்லை, பெரியாருக்கு ஆபத்து இல்லை. அண்ணா காலத்தில் 2 எம்பி டெல்லியில் ஜனசங்கம் பிஜேபி. அப்ப எங்களுக்கு ஆபத்து இல்லை, எங்க மொழிக்கு ஆபத்து இல்லை, எங்க இனத்துக்கு ஆபத்து இல்லை, எங்க நாகரிகத்துக்கு ஆபத்து இல்லை, எங்க பண்பாட்டுக்கு ஆபத்து இல்லை, எங்களுடைய வாழ்வியல் உரிமைக்கு ஆபத்து இல்லை. அப்ப பெரியார் இருந்த போது ஆபத்து இல்லை, எதிரிகள் இல்லை. அண்ணா இருந்த பேர் 2 பேர் இருந்தான். கலைஞர் இருந்த பேர் கொஞ்சம் பேர் இருந்தான், 50-60 பேர் இருந்தான். ஆனா கலைஞர் சாதுரியத்தால் என்ன பண்ணார் தெரியுமா? அவங்களோட கூட்டணி வச்சார். கூட்டணி வச்சப்ப எங்க ஆசிரியர் என்ன சொன்னார்? என் குருநாதர் நான் தீகாரம் வந்தேன். வீரமணி என்ன சொன்னார் ஆசிரியர்? ஐயோ போச்சு, கொள்கையை விட்டு விட்டது திமுக. கடுமையா எழுதிட்டு இருந்தாங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா நான் மலர்லயே எழுதியிருக்கேன் மாசு. ஆசிரியர் விடுதலையில் கஷ்டாமுசான்னு எழுதுவா திமுகவையும் கலைஞரையும். நாங்கள் என்ன பண்ணுவோம்? சாயங்காலமே விடுதலையை மறைச்சி வச்சுட்டோம் 2 நாள். நானும் சண்முகநாதன் சேர்ந்து ரொம்ப மோசமாக இருக்கு. உடனே சண்முகநாதன் சொன்னார், உன் குருநாதன் இப்படி தான் பண்ணுவேன்னாரு. விடுங்க, தலைவர் மனசு கஷ்டப்படாது, நிறுத்தி வச்சுக்கிட்டோம். எழுதியிருக்கேன். இப்போ விடுதலையை மறைச்சிட்டோம். கண்ணாபண்ணா எழுதிட்டு இருக்காங்க திமுக பற்றி. ஏன்? வாஜ்பாய் கூட்டணி போட்டாரு, கொள்கையை விட்டார் கலைஞர்னு. கொள்கையெல்லாம் ஒன்றும் விடல. அவருக்கு அவர் பெரியாராவே இருந்தார், நாங்கள் அண்ணாவே இருந்தோம், அவ்வளோதான். அண்ணா ராஜாஜோட்டு கூட்டணி செஞ்சப்போ இதே பெரியார் தான் சொன்னார். எல்லாம் திட்டினார்ல, போச்சு 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 எல்லாம் போச்சு, அண்ணாதரை போய் சேர்ந்துட்டார் ராஜாஜோட, எல்லாம் போச்சுனாரு. வேறு உலகத்தில் எதற்கும் பணியாத, எதற்கும் செய்வதற்கு துணிந்த பெரியாரை குனிய வைத்து, பணிய வைத்து, அள வைத்த ஒரே பெருமை அண்ணாவுக்கு தான் உண்டு. நாணப்படுத்தினார். எல்லாம் ஜெயிச்சு முடிச்ச ஒருபாடு காரை விட்டார் பெரியார். எங்க திருச்சிக்கு போய் பெரியார்கிட்ட போய் இந்த ஆட்சி உங்களுக்கு காணிக்கிட்டார். கலைஞர் கூட்டணி வைத்தார். என்ன சொல்லி கூட்டணி வைத்தார்? பிஜேபியுடைய 3ஆதார கொள்கை என்ன? 3 தானே, 3 கொள்கை தானே. மசூதி இருந்த இடத்துல அயோத்தியில ராமர் கோயில் கட்டுவோம், அதான் கொள்கை. 2வது கொள்கை என்ன? சமச்சீர் சட்டம் கொண்டு வருவோம். 3வது காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட 370. இந்த 3 கொள்கை தான் பிஜேபியினுடைய 3ஆதார கொள்கை. ஆனா அண்ணன் முரசொலி மாறன் அவர்களும் கலைஞரும் வாஜ்பாயை கூப்பிட்டு என்ன சொன்னாங்க? வாஜ்பாய் இங்க வா, உன் கட்சி திருட்டு கட்சின்னு எனக்கு தெரியும், திருடுற பழக்கம் உங்களுக்கு இருக்கு. ஆனால் ஒரு அக்ரிமெண்ட்டு,
என்னோட இருக்கிற வரைக்கும் திருடக்கூடாது, என்னோட இருக்கிற வரைக்கும் திருடக்கூடாது. அதுக்கு பேர் குறைந்தபட்ச செயல் திட்டம். நாங்கள் உங்களோடு கூட்டணியில் இருக்கிறோம், ஆனால் உங்கள் மூலாதார கொள்கையான ராமர் கோவில் கட்டுவதை கைவிட வேண்டும், இஸ்லாமியர்களுக்கு எதிராக சிவில் சட்டம் கைவிட வேண்டும், காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அதிகாரம் கை வைக்க கூடாது, இந்த மூணையும் செய்யக்கூடாதுன்னு கையெழுத்து வாங்கி கொண்டு தான் நாங்கள் போனோம். அப்படி இருந்து ஆசிரியருக்கு பிடிக்கல, கசாமுசா எழுதிட்டு இருந்தார். விடுதலையை மறைச்சி வச்சோம். கலைஞர் கூப்பிட்டார், இங்கே வாராஜான்னார். விடுதலை எங்கன்னு கேட்டார். இன்னும் வரலைங்க என்ன, மணி 6, விடுதலை வராமலாம் இருக்காது, வந்திருக்கும், எங்கே உண்மையை சொல்லுனாரு. கீழே தாங்க வச்சுருக்கோம், எதுக்கு வேணான்னு விட்டு வரணும், எடுத்துகிட்டு வந்தார். பார்த்தா கடுமையாக எழுதியிருக்கார். சொன்னார், தலைவர் சொன்னார், உன் குருநாதர் என்னை திட்டினதுக்காக நீ மறைக்க பார்க்குற. ஒன்று சொல்கிறேன்யா, அரசியலில் எங்கே வேணாலும் நம்ம இருப்போம், ஆனால் விடுதலை இப்படி வந்தால் தான் அவர் வீரமணி, இல்லைன்னா அவர் ஈரமணினார். அவர் கொள்கையை அவர் பேசிட்டோம், நம்ம கொள்கையை நம்ம பேசுவோம். நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுறேன், 2 பேரும் இருக்கும்போதே சொல்லியிருக்கிறேன். விடுதலை இப்படி வந்தால் தான் வீரமணி, இல்லைன்னா அது ஈரமணினார். அப்போ எதிர்கட்சியில் இருந்தால் கூட, மாறுகின்ற போது கூட்டணி மாறினால் கூட, கொள்கையை பேசுகின்ற ஒருவரை அவமதிக்காமல் அவர்களையும் காப்பாற்றக்கூடிய வல்லமை மிக்க ஒரு தலைவராக அன்றைக்கு இருந்தார் கலைஞர். இன்னைக்கு அந்த கலைஞர் இருக்கிற போது, அண்ணா இருக்கிற போது, ஏதாவது ஒண்ணுக்கு தான் ஆபத்து வரும். நான் சொன்ன அரசியல் சட்டத்தில் இறையாண்மை, ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சமதர்மம், இந்த 4 தான் அடிப்படை அரசியல் சட்டத்துக்கு. பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் cannot be amended. அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை பண்புகளை யாராலும் மாற்ற முடியாதுன்னு 13 நீதிபதி சொல்லிட்டான். ஆனால் அதை மாற்றணும்னு விரும்பின காலத்தில் 76ல் ஜனநாயகத்துக்கு பாதிப்பு வந்துச்சு. ஜனநாயகத்துக்கு பாதிப்பு வந்தபோது நான் காங்கிரஸ்காரர்கிட்ட சொன்னேன், நாடாளுமன்றத்தை சொன்னேன், இப்படிலாம் அடி வாங்கினவர் எங்கள் தலைவர்னு. வெளியில் பிரியா காந்தி என்னை கூட்டிகிட்டு போய், இதெல்லாம் உண்மையா, அண்ணன் ஸ்டாலின் இப்படிலாம் நடந்துச்சான்னு, உங்கள் பாட்டிக்கு தெரியுமோ தெரியாதுமா இதெல்லாம் நடந்துச்சுன்னு. ஐயோயோ, அதுக்காக நான் இப்போ மன்னிப்பு கேட்குறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, கலைஞர் காலத்தில் ஜனநாயகம் மட்டும்தான் பாதிச்சது, அண்ணா காலத்தில் சமதர்மம் மட்டும்தான் பாதிச்சது. அதற்கு பிறகு மதசார்பின்மைக்கு ஆபத்து வந்த போது கலைஞர் வேற மாதிரி இதை கையாண்டார். இப்போ நான் சொன்னேன், பிஜேபியோட கூட்டணி போட்டார். ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மீண்டும் சொல்லுகிறேன், பெரியாருக்கு தெரியாத பேராபத்து, அண்ணா சந்திக்காத மிகப்பெரிய ஆபத்து, கலைஞர் எதிர்கொள்ளாத மிகப்பெரிய ஆபத்து, கலைஞரும் பெரியாரும் அண்ணாவும் இல்லாத காலத்தில் இந்த மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதற்கு முன்னால் இமாலயமாக விசுவரமாக விலை எடுத்து நின்ற போது அவர்கள் துணையோடு வென்று நின்று, இது திராவிட மாடல் ஆட்சி, என்னை ஒன்றும் செய்ய முடியாது, நீ 10,000 ரூபாய் கோடி கொடுத்தால் கூட என்னுடைய கொள்கையை விட்டு தரமாட்டேன் என்று சொல்லுகின்ற ஒரு மகத்தான தலைவரை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிற காரணத்தில் தான் நம்மளுக்கு 72வது வயதில் நாம் பாராட்டுகிறோம். தனி மனிதனுக்காக அல்ல, பெரியாருடைய கொள்கையை, அண்ணாவினுடைய கொள்கையை, கலைஞருடைய கொள்கையை காப்பாற்ற வேண்டும், திராவிடம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த மனிதன் இன்னும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம். அவர் வாழ்க, தலைவர் வாழ்க. நன்றி, வணக்கம்.